ஹைடா செல்லக்குட்டீஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா யுங்மினோட பார்ட் 4 எஃப்எஃப் தான். இது 18+ கண்டென்ட். ஸோ ஹெட்செட் மஸ்டடா. உங்களுக்கு பின்னாடினா பேக்ரவுண்ட் சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்குது, இல்லைனா என்னோடய ப்ரீத்திங் அந்த வாய்ஸே ரொம்ப அதிகமாக கேட்குதுன்னா ஐம் ஸோ ரியலி சாரிடா. அண்ட் கொஞ்சம் லேட்டாக போட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன தடவை என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அவனுக்கு ஜிம்மனுக்கு வந்து பொன் குழந்தை தான் பிறக்க போகுதுன்னு சொன்னோடனே அவங்க அம்மாக்கிட்டே சொல்லியிருப்பாங்க, ஜிம்மனோட அம்மாக்கிட்டே சொல்லியிருப்பாங்க. அவங்களும் குஷியாகிருப்பாங்க. இதோட நான் நிறுத்தியிருப்பேன். ஓகேடா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னும் ஒரு நாள் கூட இல்லை, ஆஃப் டேலேயே அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே அங்கே ரொம்ப ட்ராவல்னால ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுறான் சுகா. ஜிமன், நீ ரெஸ்ட் எடு, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். என்னது, ஆஃபீஸ் போயிட்டு வரியா? நீ தான் இப்போ பிஸ்னஸ் ட்ரிப் தான் போயிட்டு வந்தல்ல. அது இல்லை ஜிமன், அதெல்லாம் முடியவே முடியாது சுகா. நீ வீட்டில் தான் இருக்கணும், என்னை பார்த்துக்கணும். ஜிமன், சுகா ப்ளீஸ்டா, ப்ளீஸ். எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் விட்டுட்டு போகிறேன். உன்னை எவ்வளோ பார்த்துப்பேன். எனக்கு இந்த ப்ரெக்னென்ட்டாக தான் என்னால் உன்னை பார்த்துக்கவே முடியல. இங்கே எப்போ எவ்வளோ கழிச்சு போயிட்டேன். இப்போ எதுக்கு இந்த மாதிரி ஐஸ் வைக்கிற? போவாதே. இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால தான் உன்னை என்னால் பார்த்துக்கவே முடியல. இப்போ எவ்வளோ ஒல்லியாயிட்டு தெரியுமா? என்னால் இப்போ நீ இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா உனக்கு நிறைய சாப்பாடெலாம் சமைச்சி வச்சு சாப்பிட்டு கொடுப்பேன். இப்போ என்னென்னா நீ தான் எனக்கு சமைச்சி தர. அதுவும் நிறைய தடவை போயிட்டு வரா. ப்ளீஸ் சுகா, இன்னைக்கு கூட ரெஸ்ட் எடு என் கூட. பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு வந்திருக்கேன்ல, அது அங்கே என்ன நடந்ததுன்னு நான் சொல்லி ஆகணும். சுகா ப்ளீஸ்டா. நாளைக்கு வேணா போ. நாளைக்கு தானே சொல்லுவேன் நாளைக்கு போவாத அப்படின்னு. அது நான் சொல்ல மாட்டேன். ½ அன் ஹவரில் வந்துடுவேன்டா. ½ அன் ஹவர் போர் அடிக்குமே. ட்ராவல் பண்ணியிருக்கடா, இந்த டைம்லலாம் நீ ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ கண்ணெல்லாம் இப்படி உள்ளே போயிருக்குப்ப. நீ ரெஸ்ட் எடுப்போ. சுகா ரெஸ்ட் எடு வா அப்படின்னு சொல்லி கூட்டி போய் பெட்டில் படுக்க வைக்கிறான். அவனை தலையெல்லாம் ரப் பண்ணி விட்டு அவன் தட்டி விட்டு ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிறான். இப்போ அப்படியே தூங்கிடுறான் ஜிம்முன்னு. அப்போ நான் நைஸாக வெளில போய் ஆஃபீஸ்லாம் போயிட்டு அங்கே ஒரு ½ அன் ஹவர் இருந்துட்டு வரான். பார்த்தா ஜிம்மன் காஃபி போட்டு ரெடியாக உட்காந்து குடிச்சுன்னுக்கான் டிவி பார்த்துக்கிட்டே. வா சுகா, என்ன வந்துட்ட அதுக்குள்ளே? 1 ஹவர் ஆகும்னு நினச்சேன். தூங்கின்னு தானே இருந்த நீ? தூங்கினா செஞ்சேன், நீ போன 20 நிமிஷத்தில் நான் ஏன்ட்டேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தான். ஆமாம், நீயா காஃபி செஞ்ச? ஆமாம். இந்த டைம் உனக்கு கிச்சன் போகக்கூடாதுன்னு தானே சொன்னேன். மேடும் வரல, அதான். ஏன் ஜிம்மன் இப்படி பண்ணுற? சரி விடுறா, தெரியாமல் பண்ணிக்கிட்டேன், விடு. இன்னைக்கு 1 நாள் லாஸ்ட், விட்டுரு. சரி, நீ ஏன் தூங்கலை இன்னும்? வா தூங்க வா. இருடா, தூக்கமே வரல ட்ராவல்னால. ப்ளீஸ்டா. ப்ளீஸ்டா. சரி சீக்கிரம் காஃபி குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு தூங்கிடு. சரி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சுகா உட்காடுறான். கையெல்லாம் அமுக்கி விட்டுட்டு ரப் பண்ணி விட்டுறான். பாம்பில் ரப் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்படியே டிவி பார்த்து காஃபிலாம் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே அவன் சுகாவோட ஷோல்டர்லே சாஞ்சிக்கிட்டே தூங்கிடுறான். இப்படியே ஒரு ½ அன் ஹவர் போகுது. அப்போ தான் அவன் நோட்டீஸே பண்ணுறான் ஜிம்மன் தூங்கிட்டான்னு. ஜிம்மன் தூங்கிட்டியா? கவனிக்கவே இல்லை, பாவம் கழுத்து வலிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஏந்துக்கிட்டு அப்படியே அந்த சோஃபாலே படுக்க வச்சு காலை தூக்கி சோஃபாவில் வச்சு அவன் பெட்ஷீட்லாம் போட்டு தூங்க வைக்கிறான். கால் வந்து சுகாவோட லேப்பில் இருக்குது, அதனால் அவன் கொஞ்சம் ஏந்துக்க மாட்டான்னு சொல்லி தான். இப்படியே டேஸ் பாஸ் ஆகினே இருக்குது. 9th மந்த் ஆகுது. இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கான் சுகா. வந்து அவனை ரொம்ப பொத்தி வச்சுருக்கான். இப்போ சுகாலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப பார்த்துக்கிறான். ஒரு விஷயத்துலையும் அவன் ஏந்துக்கவே விடலை.
இப்போ தண்ணி வேணும்னு சொன்னால் அவன் வந்து ஏந்து போகிற நிலமையில கூட அவன் அந்த நிலமை கூட விடல. அவ்வளோ பார்த்துக்கிறான். இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறது கூட கை பிடிச்சிட்டு தான் போகிறான். அவனால் நடக்க முடியும், இருந்தாலும் அவனை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறான். அவ்வளோ கேர்ஃபுல்லாக அந்த லாஸ்ட்டு 2 மந்த் மட்டும் அவன் ஆஃபீஸ்க்கே போகல. ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட எடுத்துக்கல. அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டான். ஜிம்மனுக்கே ஷாக் ஆகுது. அடப்பாவி, இத்தனை நாளாக கேட்டிருந்தேனே, அப்போல்லாம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்காம ஆஃபீஸ்க்கும் போகாமல் இருந்தேன்னா நான் ஏன் ஸ்டார்டிங்லலாம் இவ்வளோ தொல்லை பண்ண போகிறேன் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இங்கே வந்து சுகா இப்படி இன்னும் கொஞ்ச நாள் போகுது. கரெக்டாக 9th மந்த் ஸ்டார்ட் முடிய போகிற டைமில் ஆஃப் மந்த்து அந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து அந்த டைம் ஒரு அம்மா அப்பாலாம் வராங்க. சுகாவோட அம்மா அப்பாவும் ஜிம்மனோட அம்மா அப்பாவும் வராங்க. அம்மா அப்பா வரல, 2 அம்மாங்க மட்டும் வராங்க. அப்பாவுக்குலாம் வேலை இருக்கனால அவங்க வரல. இவங்க 2 அம்மா மட்டும்தான் வந்திருக்காங்க. இங்கே வந்தோடனே ஜிம்மனுக்கு குஷி ஆயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல வராங்கனால அந்த லாஸ்ட் மினிட்ல கூட இருக்காங்க இல்லையா, அந்த சந்தோஷம் இவனுக்கு. அம்மா, அத்தை வாங்க, அத்தை வாங்க உட்காருங்க. டேய் ஏன்டா நீ நிற்கிற, வந்து உட்காரு. அம்மா வாம்மா. என்னடா அவனை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிற போகிறேன். ஆமாம் சரி நீங்கள் வந்து உட்காருங்க. அம்மா, அப்பா வரலையா? இல்லை வரல, அவருக்கு வேலை இருக்கான் ஜிம்மன். சரி மாமா வரலையா? அவருக்கும் வேலை இருக்கான். ஓ சரி. சரி, என்ன பெயின் இருக்கா இல்லையா? நிறையாவே இருக்கு, நைட்டெல்லாம் தூக்கமே வரல. சரி அப்படின்னு சொல்லி இது மாதிரி 2 நாள் போகுது. அந்த 2 நாள் போயிட்டுக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நாளில் வந்து அவங்க அம்மா அப்பாவும் வந்துடுறாங்க. அப்பாவும் வந்துடுறாங்க. அப்பா வர டைமில் கரெக்டாக வந்து அவனுக்கு ஒரு பெயின் வருது. சுகா அவன் ஃபோன் பேசினுக்கான். பக்கத்தில் தான் இருக்கான். இப்போ ஹாலோட எண்டில் நிற்கிறான். இவன் சோஃபாவில் உட்காந்துருக்கான். சுகா ஐயோ எனக்கு கேட்க மாட்டேங்குதே. சுகா, ஐயோ மம்மி அத்தையா ஹாலில் கிச்சனில் இருக்காங்களே. சரி பக்கத்தில் தான் தண்ணி இருக்கு, எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுக்க போகிறான். ஸ்லிப்பாகுது, அவனோட கால் ஸ்லிப்பாகுது. அப்படியே சோஃபா ஏந்துக்கிறான்ல, திருப்பியும் அதே இடத்துல பவுன்ஸ் ஆகி கீழே விழுந்துறான். அப்படியே அந்த சத்தம் கேட்டோடனே வந்து சுகா திரும்பி பார்க்குறான். ஜிம்மன் என்னாச்சு? பெயின் வந்துருச்சா, வலிக்குதுடா. டேய் ஸ்லிப் ஆகிட்டேன்னு. ஆமாம், எந்த தண்ணி குடிக்கலாம். என்னை கூப்பிட்ருக்கலாம்ல, நான் நிறைய தடவை கூப்பிட்டேன், நீ கேட்கல. ரொம்ப வலிக்குது சுகா ரொம்ப வலிக்குது சுகா. ஒன்றும் இல்லை இங்கே பாப்பா, ஒன்றும் இல்லை பாப்பா, ஒன்றும் இல்லை. அம்மா, அத்தை, என்னாச்சு சுகா? அம்மா பெயின் வந்துச்சாம்மா. ஒன்றும் இல்லை, டெலிவரி பெயினாக இருக்கும், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க அப்பாலாம் வந்திருப்பாங்களே, அந்த காலையிலே ஏறி உட்கார வைக்கிறாங்க. அப்பா வந்து ட்ரைவ் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. வேலையும் இல்லை, ஜிம்மனோட அப்பா தான் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாரு. சுகாவை கை பிடிச்சிட்டு இருக்கான் ஜிம்மனு. சொல்லிகிட்டே வரான், ரொம்ப வலிக்குது சுகா, முடியல சுகா. ஒன்றுமே இல்லை பாப்பா தான் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய் ஹாஸ்பிட்டல் சேர்ந்துடலாம், ஓகேவா? மாமா சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க. இரு அவர் ஓட்டுவார் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவனுக்கும் பயம் வருது. ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவனும் இருக்கான். ஹாஸ்பிட்டலும் சேர்ந்துட்டாங்க. அவனால் சேர்ந்து நடக்க கூட முடியல, அவ்வளோ பெயின். அப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து 10 நிமிஷமாக போராடினுக்காங்க. இது நார்மல் டெலிவரி மாதிரி தெரியல, கொஞ்சம் இதுவும் ஆகும் போல், ரொம்ப டைம் ஆகும் போல். அவங்க டாக்டர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எடுக்கவே, அந்த குழந்தை எடுக்கிறதுக்காகவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து சுகர் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டான். ஐயோ என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு ரொம்ப பயப்படுறான். இங்கே வந்து மேமுக்கெலாம் கால் பண்ணிட்டாங்க, அந்த ஆஃபீஸ் மேம் இருப்பாங்களே, அங்கே கால் பண்ணிட்டாங்க. மேம் ஹாஸ்பிட்டல் வாங்க மேம், இங்கே ஜிம்மனுக்கு டெலிவரி பெயின் வந்துடுச்சான், சீக்கிரம் வாங்க மேம். வரேன் அப்படின்னு சொல்லி மேம் வந்துடுறாங்க. என்னாச்சு?
இங்கே ஜிமன் உள்ளே தான் இருக்காங்க. நார்மல் டெலிவரி மாதிரி தெரியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறான் ஜிமன். அங்கே கத்துறான். அவ்வளோ அவன் அங்கே கத்துறதே வெளில வரைக்கும் கேட்குது. ஜிமன் அம்மாவுக்கு நெக்ஸ்ட்டு சுகாவோட அம்மாவுக்குலாம் ரொம்ப கவலையாக போகுது. ஐயோ என்ன ஆகிடப்போதோ ஏதோ ஆகிடப்போதோன்னு பயத்தோடு இருக்காங்க. இங்கே ஒரு நர்ஸ் வந்துடுறாங்க வெளில. இதில் யார் அவங்களோட ஹஸ்பண்ட்? நான் தான். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நான் வரேன். அம்மா பயமாக இருக்குமா? டேய் பயப்படாதடா. நீ பயந்தா எப்பட்றா? அவனே பயத்தில் தான்டா இருப்பான். நீ போ, அவனை சமாதானப்படுத்து போ. ஐயோ பயமாக இருக்கு. டேய் மாப்பிள்ளை போங்க. அது பயமாக இருக்கு அத்தை. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது போ. டேய் போடா. டேய் எல்லாரும் சொல்கிறேன்ல போ. சரி போகிறேன். உள்ளே போகிறதே சத்தம் கேட்குது. வலிக்குதா அப்படின்னு கத்துறான். அவ்வளோ கத்துறான். எல்லாம் சுகா கேட்கணுன்னே அவனுக்கு நர்வஸ் ஆகுது. நீங்கள் வாங்க இவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தவங்க வாங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு சரி. ஜிமன் ஒன்றும் இல்லை ஜிமன். புஷ் பண்ண வலிக்குது ரொம்ப வலிக்குது சுகா வலிக்குது சுகா வலிக்குது அப்படின்னு சொல்லி கை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறான். அந்த டைட்லேயே அவனுக்கு கை வலிக்குது. அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான். வலியிலையும் கத்துறான். அவனுக்கு அப்படியே காதை கிளிற அளவு கத்துறான். அவ்வளோ வலிக்குது அவனுக்கு. இது ரொம்ப நேரமாக இந்த மாதிரி போராடுறாங்க. கடைசியாக ஒரு 25 மினிட்ஸாக போராடுறாங்க. அப்போ தான் அவனுக்கு வருது. அந்த குழந்தைய வெளில வருது. சுகாவுக்கு ரிலீஃபாக இருக்குது வந்துடுச்சு. ஆனால் ஜிமன் வந்தோடனே அவன் மயக்கம் போட்டு வீணிட்டான். மயக்கமாயிட்டான். அதை பார்த்து ஜிமன் என்னாச்சு? ஜிமன் டாக்டர் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இது நார்மல் டெலிவரி இல்லை. இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே எடுத்திருக்காங்க. அந்த வழியில் மயக்கமாயிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்தாங்க குழந்த அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அழகாக அப்படியே ஜிமன் மாதிரியே ஒரு குழந்த பிறந்திருக்கு. சுகாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பட் ஆனால் ஜிமன் பார்த்தோன்னே பயம் வருது. இவனுக்கு என்ன ஆயிடப்போகுதுன்னு. இப்படியே கொஞ்ச நேரம் பாஸ் ஆகுது. அப்படியே எல்லோரும் கையில் குழந்தைய வச்சுன்னு கொஞ்சம் நிற்காங்க. அதுக்கப்புறம் ஜிமனும் ஒரு 3 to 4 hours கழிச்சு தான் ஏந்துக்கிறான். சுகாவுக்கு ரொம்ப கவலையாகுது இன்னும் ஏந்துக்கலேன்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஏந்தோடனே ஜிமன் ஒன்றும் ஆகலையே அவனுக்கு? அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. எங்கே பேபி? அதோ அங்கே இருக்குப்ப அப்படின்னு சொல்லி ஒரு தட்டியில் போட்டிருப்பாங்க. அதை பார்க்குறான். இது பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆமாம், அவன் ஒன்றை மாதிரியே இருக்காவ. அங்கேருந்து டாக்டர் வராங்க. அவனோட பாடியெலாம் செக் பண்ணுறாங்க. நல்லா இருக்கா இல்லையான்னு அந்த செக்அப் பண்ணுவாங்களே அந்த மாதிரி செக் பண்ணுறாங்க. ஆல் ஃபைன். பட் இந்த டெலிவரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கனால அவனை ரொம்ப இன்னும் ஒரு சில மாதத்துக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப டிசினஸ் அண்ட் ரெஸ்ட் பெட்டில் இருக்கணும். அவனை ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்கூடாது. ஒரு 2 to 3 months கழிச்சு தான் உங்களால் ஏந்து நடக்கிற மாதிரி பாருங்கள். லைக் 1 month கழிச்சு தான் உங்களால் நடக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப வலிக்கும். அதனால தான். அண்டு பிரெஸ்ட் ஃபீடிங் மில்க் கொடுக்கணும். மதர் ஃபீடிங் கொடுக்கணும். எல்லோரும் வெளில போனீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஓகே. அவங்க அதே மாதிரி இங்கே கூட்டமாக இருக்காதீங்க. ஏன்னா அந்த டென்ஷன் இருக்கும். ஐயோ எல்லோரும் இருக்குமேன்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் கொடுக்காம வெறும் குழந்த அவங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இருங்க. இல்லையா அவங்க அம்மா இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா ஒரு பீப்புள் கூட எக்ஸ்ட்ரா இருக்காதீங்க. 2 பேர் மேக்ஸிமம் 2 பேருங்க அவ்வளோதான். சரிங்களா? இஸ் ஆல் ஃபைன். மாத்திரைலாம் கொடுக்குறேன். அது மட்டும் எடுத்துக்கிட்டா ஒரு சில மாதத்துல அவங்க சரியாயிடுவாங்க. நார்மலாக ஆகிடுவாங்க. ஒரு 6 months to 7 months ஆகும் அவங்க நார்மலாக. ஏன்னா இது நார்மல் டெலிவரி இல்லை. ஓகேங்களா? ஓகே அப்படின்னு சொல்லி வெளில போயிடறாங்க. இங்கே ஃபீடிங் கொடுத்துன்னுக்கான். அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. சுகா வெளில இருக்கான். மெடிசன்ஸ் வாங்க போகிறதுக்காக. இப்படி தான் போகுது. அவங்களும் ஹாப்பி லைஃப் வாழ்ந்துருக்காங்க. ஓகேடா, இது யூமினோட எஃப்எஃப் இதோட முடிக்குது. ஓகேடா, பாய்டா.